ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் இதுவரை நாம் நீதி தலைவர்கள் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறையியல் மீள்பார்வைக்கு செவிமடுத்தோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. சிறப்பு சிறப்பு தந்தை அவர்களே, நன்றாக இருந்தது. பெண்ணிய பார்வையினுடைய முழு பார்வையும் நமக்கு எடுத்திருக்கின்றது. நன்மையும் பார்த்திருக்கின்றோம், தீமையும் பார்த்திருக்கின்றோம். ஒரு நன்மையை தீமையை தேர்ந்தெறிந்து இந்த இறை சமூகம் உயர்த்திய பொழுது உயர்ந்து நின்றது, தாழ்த்திய பொழுது தாழ்ந்து போனது என்பதை எல்லாம் அழகாக இருந்தது தந்தை அவர்களே. மிகவும் நன்றி. நன்றி. இந்த அடுத்ததாக நாம் பார்க்கின்ற ஒரு சில வாழ்வியல் கருத்துக்கள் பார்ப்போம். அது தொடர்ந்து தலைமைத்துவ பண்பை நம்ம பார்ப்போம். வாழ்வியல் கருத்துக்கள் நம்ம பார்க்கும்போது நீதித்தலைவர் புத்தகத்தில் 4 வாழ்வியல் கருத்துக்கள், சின்ன சின்ன கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். அதாவது நீதித்தலைவர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரின் ஆவியினால் இயக்கப்பட்டவர்கள் என்று முன்பாக வரையறை சொன்னோம். ஹார்ட் ஹோக் லீடர்ஸ், ஆன் த ஸ்பாட் லீடர்ஸ். ஆண்டவரின் ஆவி இறங்கி வர அந்த இடத்தின் அந்த சூழலின் பிரச்சனையை சிக்கலை தீர்ப்பதற்காக ஆண்டவர்கள் எழுப்பப்பட்டவர்கள் என்று நாம் நீதித்தலைவர்களை பற்றிய ஒரு வரையறையை முன்பாக கண்டோம். இந்த நீதித்தலைவர்களில் நல்லவர்களும் இருந்தார்கள், கெட்டவர்களும் இருந்தார்கள், மிதவாதிகளும் இருந்தார்கள், தீவிரவாதிகளும் இருந்தார்கள், வன்மையாளர்களும் இருந்தார்கள், சாந்த சொரூபிகளும் இருக்கிறார்கள். பல்வேறு நிலைகள் இருக்கிறது. இப்போ ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னாக்க, ஆண்டவர் யாரை தமக்கு விரும்புகிறாரோ அவரை தேர்ந்து கொள்கிறார். ஏன் இவரை தேர்ந்தாரு, ஏன் இவரை தேர்ந்தெடுக்கல, அந்த கேள்வி நமக்குள்ளாக வர முடியாது. ஆண்டோடைய அழைப்பு மிக மிக அழகானது, மிக மிக உறுதியானது. யாரை முன்குறித்து வைத்தாரோ அவர்களை தேர்ந்து கொண்டார், யாரை தேர்ந்து கொண்டாரோ அவருடைய அபிஷேகம் செய்கிறார், யாரை அபிஷேகம் செய்தாரோ அவருடைய அனுப்பி வைக்கிறார். அதுதான் இந்த நீதித்தலைவர் புத்தகத்தில் முதல் கருத்து. ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் தலைவராக இருக்கும் பட்சத்தில் அவருக்குரிய மரியாதையும் அவருக்குரிய மகத்துவத்தையும் அவருக்குரிய மாண்பனையும் கொடுத்து அவர் வழி நடக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பது அழகான செய்தி. முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, ஒவ்வொரு தலைவருக்குள்ளாகவும் சில நன்மைகள் சில தீமைகள். கிதியோனை பாருங்கள். ஆண்டவருக்காக ஜெருபாபல் என்ற பெயர் தாங்கி பாகாலின் பலிபீடங்களை இடித்து தகர்த்து வல்லமை பெறுகிறான். ஆனால் அதே கிதியோன் எபோதை அணிந்து கனானை தெய்வங்களுக்கு பலியிடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஜெப்தாவை பாருங்கள். ஆண்டவருக்காக போராடுகிற வல்லமை படைத்த ஒரு நீதிபதியாக இருக்கிறான். எதிரிகளை துவம்சம் செய்கிறான். நான் அவர்களை வென்றபோது நீங்கள் எங்கே போனீர்கள், இப்பொழுது பங்கு கேட்கவர்கள் என்று சாடுகிற ஒரு உண்மையான தலைவனை பார்க்கிறோம். ஆனால் அதே தலைவன் தன் மகளை பணிக்கக்கூடிய ஒரு மூடத்தனமான வாக்குறுதியை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம். பிலிஸ்தர்களுக்கு சிம்ம சொப்பனமாக நகரத்தின் வாயில் கதவையே உடைத்து தோல் மேல் தூக்கி கொண்டு சுமந்து போகிற ஒரு வலிமையான மனிதனாக சிம்சோனை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதே சிம்சோன் பெண்ணாசனை காரணமாக கண்கள் பிடுங்கப்பட்டு, கைவிலங்கள் பூட்டப்பட்டு, தலை அழிக்கப்பட்டு, மரங்கத்தின் முன்பாக நிற்கப்பட்டு காட்சி பொருளாகவும் கேலி பொருளாகவும் மாறிப்போகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். அதை போலவே ஆண்டவரின் திருப்பணிக்காக அழைக்கப்பட்ட லேவியர், ஆண்டவருக்காக அழைக்கப்பட்ட லேவியர் ஆண்டவரின் அழைப்பை வியாபாரத்தனமாய் மாற்றி தன்னுடைய அழைப்பை இழந்து போன காட்சியும் நாம் பார்க்கிறோம். அதை போலவே தன் மனைவியை அழைத்து வந்து அவருக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று என்கின்ற அதே கணவன் அவளை கதவை சாத்தி அவளை வெளியே தள்ளிவிட்ட ஒரு கொடூரமான காட்சியும் நாம் கண்டோம். இதெல்லாம் வெளிய கதாபாத்திரங்களில் வருகிற நீதியில் வருகின்ற தலைமைத்துவ பண்புகளில் காண்கிற சின்ன சின்ன குறைபாடுகள். 2 கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஒன்று, தலைமைத்துவத்தில் எ பர்ஃபெக்ட் லீடர்ஷிப் நோவேர் வி கேன் சி. முழுமையான, நிறைவான, மேன்மையான, உயர்வான 100% நல்ல தலைமைத்துவத்தை காண முடியாது. ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைபாடுகள் ஊடே என்னுடைய வல்லமை செயல்படுவதையும் நன்மைத்தனம் நம்மை சேர்வதையும் நாம் கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம் என்பதுதான் இந்த நீதித்தலைவர்களுடைய கதாபாத்திரங்கள் நாம் காண்கிற ஒரு காட்சி. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமும் கூட. இரண்டாவது, இந்த நீதித்தலைவர்களுடைய குறைபாடுகளை பற்றி பேசும்போது ஒவ்வொரு நீதித்தலைவரும் தன் குறைபாடுகளை உணர்ந்த பொழுது மீண்டும் வலிமை பெற்றவராய் மாறுகிறார்.
நடு அரங்கத்தில் இருக்கிற சிம்சோன் ஆண்டவரின் வலிமையால் மீண்டும் வல்லமை பெற்று அந்த எதிரிகளை அழித்தொழிக்கிற ஒரு காட்சியை நாம் காண்கிறோம். அப்ப தவறுவதோ வீழ்வதோ குற்றமல்ல, பெரியதல்ல. ஆனால் வீழ்ந்தே கிடப்பதுதான் பெரிய குற்றம், வீழ்ந்தே கிடப்பதுதான் மிகப்பெரிய பாவம். மாறாக சொத்தை அழித்து பணமாக்கி தந்தை வேண்டாம் அண்ணன் வேண்டாம் என்று உறவை அறுத்து தொலைநாடு போகுவது ஒரு கட்டம். ஆனால் தான் பன்றி கூட்டத்தின் மத்தியிலே பன்றிகள் தின்னும் நெற்றுக்கிடனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்து அறிவு தெரிந்து வீடு திரும்ப விரும்புகின்றது மிக மிக முக்கியம். இவன் போனதை விட திரும்பி வருகிறது மிக அவசியம். அப்பொழுதுதான் தந்தையின் அன்பையும் தந்தையினுடைய இரக்கத்தையும் அனுபவித்து தந்தையின் மகனாக என்றும் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்வோம். தவறுவதும் வீழ்வதும் இயல்பு. அந்த தவறுகளையும் வீழ்வதையும் திருத்தி எழுந்து முன்னோக்கி செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த நீதித்தலைவர் புத்தகத்திலே அடிக்கடி காணக்கூடிய ஒரு அழகான வசனம், ஒவ்வொருவரும் தங்கள் பார்வையில் சரியெனப்பட்டதை செய்தார்கள். அது நீதி தலைவராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும். நீதித்தலைவர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரைக்கும் இந்த வசனம் திரும்ப திரும்ப வருகிறது. தங்கள் பார்வையில் சரியெனப்பட்டதை செய்தார்கள். இது 2 கருத்துக்களை நம் கண்பாக வைக்கிறது. ஒன்று, உதாரணத்துக்கு சாம்சன் கதை எடுத்துக்கொள்வோமே. சாம்சன் தன் தந்தையும் தாயை பார்த்து என்ன சொல்கிறான்? திம்னாவில் நான் இறங்கி சொல்லும் போது ஒரு பெண்ணை கண்டேன், அவள் என் பார்வைக்கு இனியவளாகவும் எனக்கு உகந்தவளாகவும் இருக்கிறாள், அவளை தான் மணமுடிப்பேன். அப்போ அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, நம்ம ஊரில், நம்ம இனத்தில், நம்ம உடன்படிக்கை சமூகத்தில் யாரும் பெண்ணே இல்லையா என்று கேட்கிறார்கள். அப்போ ஒரு கேள்வி நாங்கள் வச்சேன். எனக்குன்னா, சிம்சோன் தனது பார்வைக்கு நலமாகவும் இனிமையாக பார்த்தானே, ஆண்டுடைய பார்வைக்கு நலமும் இனிமையாக பார்த்தானா என்று கேள்வி கேட்டேன். இந்த ஒரு கேள்வி இந்த நீதித்தலைவர் புத்தகத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரம் பார்த்து கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. பல சமயத்தில் அந்த ஏவாள் கூட கண்ணுக்கு இனிதாகவும் காட்சிக்கு விருந்தாகவும் சுவைக்கு இனிமையாக இருப்பதாக நினைத்து அந்த பழத்தை பறிக்கிறாள். நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய வகைக்கும் அது உகந்ததாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதை விட இறைவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை பார்க்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒரு உணர்வை இந்த நீதி தலைவர்களும் அந்த இஸ்ராயல் மக்களும் 12 கூட்டமைப்பினரும் உணர்ந்திருந்தார்கள். இந்த நீதி புத்தகனுடைய கதை வேறு மாறி போயிருக்கும். அந்த முடிவும் அதனுடைய இயக்க சக்தியும் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும். அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக இல்லை. இறைவன் பார்வையில் சரியெனப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நம் மனதிற்குள்ளாக எழுப்ப ஒவ்வொரு முறையும் கேட்டு பார்க்க, ஒவ்வொரு செயலை செய்வதற்கு முன்பாக நமக்குள்ளாக கேட்டு பார்க்க இந்த புத்தகம் அழைப்பு எடுக்கிறது. இன்னும் ஒரு கருத்தாக பார்க்கும்போது, கணவன் மனைவி கதாபாத்திரங்கள் இந்த நீதித்தலைவர் புத்தகத்தில் மிக அழகான கதாபாத்திரங்கள். குறிப்பாக ஜோடிகளாக வருகிறது. தெபோரா பாராக் என்ற ஒரு ஜோடி வருகிறது. மனோவாகனுடைய மனைவி வருகிறது. சிம்சனுடைய பெற்றோர்கள் வருகிறார்கள். லேவியருடைய மனைவி வருகிறார்கள். அழகழகான கதாபாத்திரங்கள், நல்ல கதாபாத்திரங்கள். இந்த கதாபாத்திரங்களிலே அழகான இல்லற விளிம்பியங்கள் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லற விளிம்பியங்களிலே 3 கருத்துக்களை முன்வைக்கலாம். ஒன்று கணவன் மனைவியும் இருவரும் ஒருவருக்கொருவர் நிறைவுபடுத்தும் நல்ல மனிதர்கள். என்னில் குறைவாயிருப்பதை உன்னில் நான் நிறைவு செய்கிறேன், உன்னில் குறைவாயிருப்பதை என்னில் நீ நிறைவு செய் என்கின்ற மியூச்சுவல் காம்ப்ளிமெண்டரி ரோலாக செயல்பட அழைக்கப்படுகிறார்கள். இப்போ சிம்சனுடைய தாயும் அவருடைய தந்தையும் அவருடைய உரையாடல்களும் அவருடைய உறவு கருத்து பரிமாற்றும் அழகான செய்தி நமக்கு சொல்லுகிறது. இவருக்கு புரியாது அவர் புரிய வைக்கிறார், அவருக்கு புரியாது இவர் புரிய வைக்கிறார். இருவரும் இணைந்து இறைத்திடத்தை புரிந்து கொள்கிறார்கள். அதே போலவே கணவனிடமிருந்து பிரிந்து போனாலும் கூட கணவன் இழுத்து இழுப்புக்கெல்லாம் உடன் ஒத்துழைக்கிற ஒரு அருமையான மனைவியாக லேவியருடைய மனைவி 19ஆம் 20ஆம் அதிகாரங்களிலே தென்படுகிறார். அருமையான ஒரு காட்சி வருகிறது. கணவனுடைய எல்லா அழைப்புக்கும் செயல் திட்டத்திற்கும் ஒத்துழைக்கிற ஒரு மனைவியை லேவியருடைய கதாபாத்திரத்திலே 19ஆம் 20ஆம் அதிகாரங்களிலே சந்திக்கிறோம். இந்த இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அழகான ஒரு கருத்து, ஆண் பெண்ணின் குறைபாடுகள் நிறைவு செய்கிறாள், பெண் ஆணின் குறைபாடுகள் நிறைவு செய்கிறார். இந்த குறைகள் மட்டுமல்ல, அது மேன்மைப்படுத்துவதற்கும் ஆணும் பெண்ணும் சரிசமமாக இணைந்து செயல்பட இந்த புத்தகம் அழைக்கிறது. 2ஆம் கருத்து. 3வது கருத்து, கணவன் என்கிறவன் மனைவி என்கிறவன் மியூச்சுவலி சப்போர்ட்டிவ் அண்ட் ப்ரொடெக்டிவ். கணவனுக்குரிய மிகப்பெரிய பாதுகாப்பு மனைவி என்று வேறு யாரும் இல்லை. மனைவிக்குரிய மிகப்பெரிய பாதுகாப்பு கணவன் என்று வேறு யாரும் அல்ல. கணவனே பாதுகாப்பு கொடுக்க தவறினால் பெண் எங்கே போவாள் என்ற ஒரு முக்கியமான அழுத்தம் திருத்தமான செவிட்டில் அரைந்தால் போகின்ற ஒரு கேள்வியை 19ஆம் அதிகாரம் கண்பாக வைக்கிறது. ஊர் முழுக்க வீடு முன்பாக கூடியிருக்கிறார்கள். அவனை வெளியே அனுப்பவை என்று சொல்லி கொக்கரிக்கிறது ஒரு கூட்டம்.
இந்த முதியவர் வெளியே வந்து பேசிக்கொண்டிருக்கிறார். என் மகளையும் வேலைக்காரையும் அனுப்பி வைக்கிறேன் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். கணவன் அந்த மனைவியை வெளியே தள்ளி கதவை சாத்துகிறார் என்ற ஒரு காட்சி வருகிறது. மிக கடுமையான, மிக நெஞ்சை அலற வைக்கிற ஒரு அருமையான காட்சி, நம்முடைய அதிர வைக்கிற ஒரு காட்சி. அந்த இடத்திலே வந்தபோது மனம் கசிந்து போனது. அணைக்கும் கரங்கள் ஆபத்தில் தள்ளிவிட்டால் நம்ம என்ன நினைப்பது? அதுதான், எவ்ரி ஒய்ஃப் ஷுட் ப்ரொடெக்ட் her husband, every husband should protect his wife. கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவரான ஒரு பாதுகாப்பு வளையமாக, கவசமாக செயல்பட இந்த புத்தகம் அழைக்கிறது. ஒருவேளை அந்த லேவியர் 19ஆம் அதிகாரத்தில் தன் மனைவி வெளியே தள்ளி கதவை சாத்தாமல் இருந்தால் மற்ற 2 அதிகாரங்களுடைய போக்கும் முற்றிலும் மாறி இருக்கும். அந்த கதவை திறந்து மனைவி வெளியே தள்ளி கதவை இழுத்து சாத்தி கொண்ட பொழுது அந்த பெண் இறந்து போனாள் என்று சொன்னேன். அந்த நிகழ்வுதான் இந்த விவிலிய நீதித்தொழில் புத்தகத்தின் போக்கியை மாற்றி வைக்கிறது. அணைக்கும் கரங்கள் அணைக்க வேண்டும், அவலமாய் விட்டுவிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியமான செய்தி. கணவன் என்கிறவர் மனைவிக்கான மிகச் சிறந்த, மிக மேலான பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு கேடயம். மனைவி என்கிறவர் கணவனுக்கேற்ற மிகச் சிறந்த பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு கேடயம். ஒருவருக்கொருவர் தற்காத்து, ஒருவரை பாதுகாத்து முன்னேறி செல்ல இந்த புத்தகம் நம்மை அழைக்கிறது. கடைசியாக பார்க்கின்ற பொழுது கடவுளை பற்றிய ஒரு செய்தியோடு நாம் இந்த வாழ்வியல் பாடங்களை நாம் நிறைவு செய்வோம். வரலாற்று நூட்களின் இறைவன் வல்லமையான இறைவன். ஜட்ஜ் என்கின்ற பிபிலிய பேராசிரியர் கடவுளை பற்றி பேசும்போது நீதித்தரவர்களின் கடவுள் காட் ஆஃப் அமேசிங் கிரேஸ் என்று அழகாய் சொல்லுவார். வியக்கத்தக்க அருள் மிகுந்த கடவுள் என்று சொல்லி வர்ணிப்பார். உண்மையில் அதுதான். ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளாகவும் ஊடுருவி பாய்ந்து உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மைக்கேற்ப தன்னுடைய அருளை வெளிப்படுத்தி, குறைகளை நிறைவுபடுத்தி, மக்களை வழிநடத்த அவருக்கு உதவி செய்து எவ்வளவு அழகான ஒரு கடவுள். அதே போல பொறுமையின் கடவுளாக இருக்கிறார். அன்பாக பாதுகாக்கிற, வழிநடத்துகிற கடவுள் மிகுந்த பொறுமையாளராக இருக்கிறார். சமூகம் இறைவனை மறந்து, இறைவனை துறந்து, இறைவனை ஒதுக்கி தானாக திட்டத்தை நிறைவேற்றி தானாக செயல்படுத்த முனைக்கின்ற பொழுதும் கடவுள் அமைதியாக்கிறார். பொறுமையோடு காத்து அவர்களை வழிநடத்துகிறார். அவர்கள் தன்னிடம் திரும்பி வரும்போது நல்வழிப்படுத்துகிறார். ஒரு கட்டத்தில் அநீதியும் ஒரு கட்டத்தில் தீமையும் மிகும்போது குறுக்கீடு செய்து வன்மையாய் வரலாற்றை புரட்டி போடுகிற கடவுளாகவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஒரு பொறுமையான, நிதானமான, அருள் மிகுந்த, பாதுகாக்கிற, அரவணைக்கிற, வழிநடத்துகிற வல்லமையான ஒரு கடவுளை இந்த வரலாற்று புத்தகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இந்த கடவுள் தீயவர்களை அழித்து, தீமையை ஒழித்து, நல்லவர்களை, நன்மைத்தனத்தை நிலைநாட்டும் கடவுளாக தொடர்ந்து வருகின்ற புத்தகங்களில் தன்னை வெளிப்படுத்துகிறதையும் நாம் பார்க்கிறோம். எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், மேற்சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியரின் இறையியலுக்கு உட்பட்ட கருத்துக்களாக அமைகிறது. இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் பின்னாளில் இந்த நீதித்தொழில் புத்தகத்தை தொகுக்கும் போது தன்னுடைய எல்லா கருத்துக்களையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் ஊடாகவும் ஒவ்வொரு நிகழ்வின் ஊடாகவும் தன்னுடைய இறையிலே செதுக்கி உள்புகுத்தி வர்ணையை தொடர்கிறார். நம்முடைய விவிலிய வாசிப்பிலே மேலோட்ட வரிகளோடு மட்டுமல்லாமல் அவர்களோடு இலையோடு இருக்கிற இணைச்சட்ட வரலாற்று நூலாசிரியர் இறையியலையும் கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதே உண்மை. அப்படி கண்டுபிடித்தோம் என்றால் அன்றைய விவிலியம் இன்றைய வாழ்வுக்கும் என்றைய வாழ்வுக்கும் மிகுந்த பொருத்தமாக, மிகுந்த பயனுடையதாக அமையும் என்பது தாழ்மையான கருத்து. நன்றி தந்தையவர்களே. மிகவும் விரிவான தேவையான விளக்கங்கள், இறையியல் கருத்துக்களும் சரி, பெண்ணிய பார்வையும் சரி, நீதி தலைவர்களுடைய அந்த தலைமைத்துவ பண்புகளும் சரி, எல்லாவற்றிலுமே இந்த கடவுள் பார்வையில் விளக்கியதும் சரி மிகவும் அழகாக இருந்தது. இந்த நீதி பண்புகளில் இருக்கின்ற அந்த மறைந்திருக்கின்ற, ஒளிந்திருக்கின்ற அந்த பண்புகளை எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நீதித்தொழில் புத்தகத்தில் நிறைய வாழ்வியல் பாடங்கள் இருக்கிறது. இதில் தலைவர்கள் என்று வருவதனால், நீதி தலைவர்கள் என்று வருவதனால், இந்த நீதி தலைவர்கள் காட்டுகிற தலைமைத்துவ பண்புகளை தொகுத்து நாம் ஒரு 10 கருத்துக்களை இப்பொழுது பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். விவிலிய தலைமைத்துவத்தில் பல மாதிரிகள் இருக்குது, பல மாடல்ஸ் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். ஒரு இடத்தை, ஒரு சமூகத்தை, ஒரு கலாச்சாரத்தை, ஒரு அரசை மாற்றி போடுகிற, புரட்டி போடுகிற தலைவர்களை விவிலியம் கொண்டிருக்கிறது. சாமுவேல் மற்றும் தாவீது, மக்கபேயர் புத்தகத்தில் யூதாஸ் மக்கபேயுஸ் போன்ற தலைவர்கள் சமூகத்தின் போக்கியை புரட்டி போட்டவர்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் லீடர்ஸ் என்று அவர்களை சொல்லலாம். இரண்டாவதாக பார்ட்டிசிபேட்டரி லீடர்ஷிப். அது பவுலடிகளுடைய பண்புகளில் மிக விஞ்சிக்கு இருப்பது. பவுல் தானே பயணித்து நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டு போனாலும் பல்வேறு கோ ஒர்க்கர்ஸ், சுன் எர்கோஸ் என்று கிரேக்க மொழியில் சொல்வார்கள், உடன் உழைப்பாளர்களை உருவாக்கி கொள்வார். பவுல், பர்னபாஸ்
பவுல் திமோத்தி, பவுல் டைட்டஸ், பவுல் ஷீலா என்று உடன் உழைப்பாளர்களை தனக்குள்ளாக உருவாக்கி கொண்டு பல்வேறு சமூகங்களை கட்டி எழுப்ப துணை தலைவர்களை தன்னுடனே உருவாக்கி கொண்டே இருப்பார். அப்போ அவருடைய தலைமைத்துவம் பார்ட்டிசிபேட் லீடர்ஷிப் என்று பங்கேற்கும் தலைமைத்துவம் என்று கொண்டாடப்படுகிறது. மூன்றாவதாக சர்வன்ட் லீடர்ஷிப் மாடல் என்று விவிலியத்திலே நாம் காண்கிறோம். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்துவே. ஒவ்வொருடைய பாதங்களையும் கழுவி குருவும் ஆசிரியரும் ஆகிய நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் என்றால் நீங்களும் ஒருவர் பாதங்களை கழுவுங்கள் என்று சொல்லி அந்த சர்வன்ட் லீடர்ஷிப்பை, பணி தலைமைத்துவத்தை அழகாய் சிறப்பித்து காட்டுகிறார். பிலிப்பியர் திருமடல் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 இறைவார்த்தைகள் தன்னை வெறுமையாக்குகிற, தன்னை அடுத்தவருடைய பணிக்காக அர்ப்பணிக்கிற ஒரு தலைமைத்துவத்தை அழகாய் படம் பிடித்து காட்டுகிறத பார்க்கிறோம். அடுத்தபடியாக பார்க்கிற பொழுது அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப், ஆண்டு நடத்துகிற, ஆளுகிற, அது ஒரு முக்கியமான பண்பு. சில சமயத்தில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறது, தொலைநோக்கு பார்வையோடு சமூகத்தை நடத்துவது, நல்ல கட்டமைப்புகள் உருவாக்குது. அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப்பில் அது வரும். அடுத்தாக பார்க்கும்போது டெலகேட்டிவ் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் அதிகார பகிர்வாளர்களாய் மாற்றி அதிகாரத்தில் பங்கேற்க செய்து செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு திறனையும் விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 5 அல்லது 6 விவிலிய தலைமைத்துவ மாடல்களை நாம் பார்க்கிறோம், மாதிரிகளை பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப், மாற்றத்தை கொணரும் தலைமைத்துவம்; அத்தாரிட்டி லீடர்ஷிப், அதிகாரம் கொண்ட தலைமைத்துவம்; சர்வன்ட் லீடர்ஷிப், பணிபுரியும் தலைமைத்துவம்; டெலகேட்டிவ் லீடர்ஷிப், பங்கேற்க செய்யும் தலைமைத்துவம்; பார்ட்டிசிபேட் லீடர்ஷிப், ஒவ்வொருவரையும் பார்வையாளராக அல்லாமல் ஒவ்வொருவரும் பங்கேற்று பயன்படுத்தப்படுகிற ஒரு நிலைக்குள்ளாக தன்னுடைய திறமைகளையும் அறிவையும் பகிர்ந்து கொடுக்கிற தலைமைத்துவமாக பல்வேறு லீடர்ஷிப் மாடல்களை விவிலியம் முன்பாக வைக்கிறது. இந்த நீதித்தலைவர் புத்தகத்திலே பல்வேறு கதாபாத்திரங்கள் பல இக்கட்டான சூழல்களில் அந்த சூழலுக்கு மேல் வந்து சமூகத்தை அழகாய் ஒருங்கிணைத்து அந்த சிக்கலை தீர்க்க, அந்த போராட்டத்தை சவாலை சமாளிக்க சமூகத்தை வழிநடத்திய தருளாக வலம் வருகிறார்கள். அதில் துளியும் மாற்று கருத்து கிடையாது. இந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதாவது ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பை நமக்கு பாடமாக சொல்லுகிறது என்பது என் தாழ்மையான கருத்து. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தொகுத்து சொல்லும்போது 10 கருத்துக்களை இந்த கதாபாத்திரங்களிலிருந்து நாம் தொகுத்தெடுக்கலாம். அந்த வகையில் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக தலைவன் என்கிறவன் யான் என்ற கருத்தை இன்றைய நாளிலிருந்து விவிலிய உலகத்திற்குள்ளாக உற்று நோக்கி ஒரு வரையறையை கொடுப்போம். Who is a leader? One who leads. யார் தலைவர்? வழிகாட்டுகிறவர். ஆங்கில பழமொழி ஒன்று இருக்கிறது, லீடர் இஸ் த ஒன் who knows the way, shows the way, goes the way என்று சொல்வார்கள். தலைவன் என்கிறவன் நன்னெறிகளை, நல்வழிகளை, வெற்றியின் வழிகளை அறிந்திருக்கிறவன், அந்த வழிகளை மக்களுக்கு காட்டுகிறவன், அந்த வழிகளில் தானும் செல்கிறவன் என்று அழகாக அந்த வரையறை சொல்கிறது. அதை போலவே உதாரணத்திற்கு பல்வேறு விதமான உருவகங்களை விவிலியம் தலைமைத்துவத்துக்கு கொடுக்கிறது. ஆயனாக, ஆசிரியனாக, தந்தையாக, காதலனாக, துணையாளனாக, உடன பயணிப்பவராக, அல்லது அரசனாக என்று பல்வேறு உருவங்களை கொடுத்து தலைமைத்துவத்தினுடைய கதாபாத்திரங்களை விவிலியம் விவரித்து சொல்கிறது. அந்த ஆயனுக்குரிய தலைமைத்துவத்தில் 2 பண்புகளை ஒரு ஆசிரியர் அழகாக குறிப்பிட்டு சொல்வார். ஷெப்பர்ட் லுக்ஸ் அட் த சாம் 23 என்ற புத்தகம் இருக்கிறது. அதில் அவர் அழகாக கருத்து சொல்வார். ஆடு மேய்க்கிற ஆயன் 2 வகையில் செயல்படுவான். ஒன்று, ஆடுகளை முன்பாக ஓட்டி சென்று தான் பின்பாக இருந்து குச்சியினாலோ அல்லது சத்தத்தினாலோ ஒருங்கிணைத்து பின்னாடி இருந்து வழிநடத்துவார்கள். யூ வில் வாக் இன் தி பிஹைண்ட். இது எதை குறித்து காட்டுகிறது என்றால், எந்த ஆடும் சிதறி போகக்கூடாது, எந்த ஆடும் வழி தவறக்கூடாது, எந்த ஆடும் பாதை மாறி போய்விடக்கூடாது. பின்னிருந்து தன் பார்வைக்குள்ள எல்லாவற்றையும் கட்டுக்கோப்பாய் வைத்து பாதுகாப்பாய் அரவணைத்து செல்கிற ஒரு நல்ல தலைமைத்துவத்தை இது சுட்டி காட்டுகிறது. இதே ஆயன் ஒரு சில நாடுகளில், ஒரு சில கலாச்சாரங்களில் முன்னிருந்து வழிநடத்துவார். தாவீது விசில் அடித்துக்கொண்டோ அல்லது தன்னுடைய இசைக்கருவை மீட்டிக்கொண்டோ புல்லாங்கல்லை ஊதிக்கொண்டோ முன்னே போவார். அந்த சத்தத்தை கேட்டு ஆடுகள் அவர் பின்பாக செல்லும். இது 3 கருத்துக்களை முன்வைக்கிறது. ஒன்று, முன்னிருந்து வழிநடத்தல். தலைவனுக்கு மட்டும்தான் வழி தெரியும், ஆடுகள் அந்த வழியை பின்தொடர்வது. முதலாவது அக்குலோ தெய்யோ, ஃபாலோயிங் முதலாவது. இரண்டாவது, இந்த தலைவன் வழியை அறிந்து வழியிலே நடத்துகிறார் முதலாவது. இரண்டாவது, எதிரிகள் என்று யாராவது தாக்கினாள் முதலில் ஆயனை வீழ்த்த வேண்டும், பிறகுதான் அவர்கள் ஆடுகள் மீது கை வைக்க முடியும். முன்னாடி செல்கிறவர் வழி மட்டும் காட்டுகிறவல்ல, பாதுகாப்பை தருகிறவர். கொள்ளையாளர்கள், திருடர்கள், கொடிய விலங்குகள், கொடிய வாதைகள் வரும்போது
தலைவன் முன்னின்று அவர்களை முதலில் சமாளித்து தன் ஆடுகளுக்கு தேவையான பாதுகாப்பையும் ஆடுகளுக்கு தேவையான பத்திர உணர்வையும் கொடுத்து பாதுகாக்கிறது. மூன்றாவது, முன்னின்று செல்கிற தலைவர் துணிவு மிக்கவராய் வழிகாட்டுகிறார், எதிரிலிருந்து காக்கிறார். ஒரு கட்டத்தில் இயேசு ஆண்டவர் சொல்கிறது போல தன் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கவும் அவர் சித்தமாக இருக்க வேண்டும். இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் நீதி தலைவர்கள் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறையியல் மீள் பார்வைக்கு செவிமடுத்தோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உயிரை கொடுத்தாவது தன் ஆடுகளை மீட்க வேண்டும் என்ற கட்டம் வந்தால் கொடுக்க தயாராக இருக்கிற ஒரு ஆயனைத்தான் முன்னின்று நடக்கிற ஆயர். எம்பத்தட்டிக் ஃபீலிங்கை, நம்முடைய அடுத்துடைய உணர்வை புரிந்து அவரோடு ஒன்றித்து பயணிக்க நமக்கு நேரமும் மனமும் இல்லாத ஒரு சூழலில் வாழ்கிறோம்.